வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இரு புளி குழம்பு. அதை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது புளியும் மோரும் சேர்த்து பண்றதுனால இதுக்கு பேர் வந்து இரு புளி குழம்பு. 2 புளிப்பு இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் வந்து பூசணிக்காயை இந்த பக்கம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த பக்கம் பூசணிக்காய் வெந்துருக்கு, ரெடியாக வெந்திருக்கு. வறுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு அப்படியே பார்த்துடலாம். ஒரே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. நான் ஒரு 3 வரமிளகா எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன். இது கூடவே வந்து தேங்காய் நல்லா ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் கொஞ்சம் கூட சேர்க்கணும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நல்லா திருநெல்வேலி சைடில் வந்து மோர் குழம்புன்னு சொல்லுவாங்க, அதாவது இரு புளி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை தேங்காய் சேர்த்துருவோம். தேங்காய் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டும். இது ரொம்ப வறுபடணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே இந்த சூடு மட்டுமே போதும். தேங்காயோட அந்த ஈரப்பதம் போனால் போதும். வறுத்தது நல்லா ஆறிடுத்து. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் புளி தண்ணி, நீர்க்க புளி தண்ணி விட்டுண்டா போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். புளியோட பச்சை வாசனை போக கொதிக்கணும். அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. வறுத்த சாமான கொஞ்சம் மோர் விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, நல்லா நைஸாக இது மாதிரி வழும்பூனா அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. இந்த பக்கம் வந்து புளி தண்ணியும் நல்ல ஒரு கொதி வந்துருக்கு. அரைச்ச விழுத சேர்த்துருவோம். கொதி வரட்டும். இந்த மோர் விட்டே அலம்பி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரை. மோரையும் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்காம அப்படியே நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன். நம்ம வந்து சேப்பங்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். சேப்பங்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்க, கட் பண்ணி ரெடியாக இருக்கு. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த பக்கமும் பாருங்க நுரைச்சி வந்துடுது. நான் ஆஃப் பண்ணிடுறேன், அப்புறமா தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இந்த பக்கம் வந்து சேப்பங்கிழங்கு கறியும் ரெடி. ஸோ அதையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம வந்து இப்போ இரு புளி குழம்புக்கு தாளிக்க தான் போகிறோம். நான் இடுப்ப கரண்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கு. கடுகு வரமிளகா மட்டும் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளுடைய இரு புளி குழம்பு ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, இருப்புளி குழம்பு, அப்புறம் வந்து சேப்பங்கிழங்கு கறி. இருப்புளி குழம்பு எப்பயே சொல்ற மாதிரி நல்லா சுட சாதத்தில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இடியாப்பம்லாம் பண்ணிங்கன்னா இது தொட்டுக்கிறதுக்கு இந்த மோர் குழம்பு மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குமா. ஸோ தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காரக்கறின்னு இல்லை, எந்த காரக்கறி இல்லைன்னா பருப்பு உசிலி எல்லாமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.